ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நேற்றையிலிருந்து வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறது. ஸ்ரீராம நவமியை ஒட்டி வரையிலும் வரக்கூடிய நவமி 9 நாட்கள் வசந்த நவராத்திரி மிக விசேஷமான ஒரு நவராத்திரியாக கொண்டாடப்படுறது. இப்போ என்ன எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா, ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ராமாயணம் கதை எல்லா குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் சொல்லி 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 நம்மளுக்கு நிறைய இப்போ தெரியுது. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதருடைய பிரவச்சனத்திலேருந்து எடுத்துட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தியாகராஜ ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அதாவது தியாகராஜர்னாலே ராமர் இல்லையா? அவர் பாடாத ராம கீர்த்தனைகளே இல்லை, எத்தனையோ பாடி வச்சிருக்கார். ஏதோ கொஞ்சம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அதுவே தேன் அமுதா இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த தியாகராஜர் எப்படி ராமாயணத்தை அசோசியேட் ஆகிற மாதிரி பாடல்கள் எப்படி கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதருடைய ஸ்பீச்லேருந்து எடுத்துட்டுருக்கேன். என்னன்னா, இப்போ வால்மீகி ராமாயணம் எழுத ஆரம்பிக்கிற போச்சு ஒரு குவெஸ்டினோட ஆரம்பிக்கிறார். எப்போதுமே ஒரு கதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு தானே நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் வால்மீகி என்ன பண்ணுறார், தன்னுடைய ராமாயணத்தை காவியத்தை ஒரு குவெஸ்டினோட ஆரம்பிக்கிறார். என்னன்னா, அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, சந்தேகம்னு இல்லை, அவருக்கு தெரியாது இல்லை, ஒரு 16 கல்யாண குணங்கள் கொண்டவர் எவன்? நம்ம எண்குணத்தார் ஆழ்வார்கள் சரித்திரத்தில் பார்க்குற போச்சே பார்த்தோம், எண்குணத்தார்னு பார்த்தோம். சிவன்லேயும் எண்குணத்தார்னு பார்த்தோம், 8 குணங்கள் உடையவர். ஆனால் 16 குணங்கள் நிரம்பியவர் யார், எவன் அவன் அப்படிங்கிற கொஸ்டினோட ஆரம்பிக்கிறார். அதுக்கு நாரதர் பதில் சொல்கிறாராம். அந்த நாரதர் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி வால்மீகி 16 குணங்கள் கொண்டவன் எவன் அவன் அப்படின்னு கேட்ட உடனே நாரதர் உடனே பதில் சொல்லலையாம். என்ன பண்ணுறாராம், அப்படின்னு எச்சல்ல முழுங்கிக்கிறாராம். சரி, இப்போ நம்ம மெண்டு முழுங்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒன்று தயக்கத்தோட சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்கிற போச்சே மென்று முழுங்குவான்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல எப்படி இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சரி இப்போ ஒரு ஸ்வீட்டு ஒன்று கொடுக்குறா நம்ம பாத்தில், அதை நம்ம பார்த்த உடனே ஆஹாஹா ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது பொய். பார்த்த உடனே எப்படி ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணால் தானே தெரியும். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், நாக்கில் போட்டுக்கணும். அதை போட்டுட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு. அந்த எச்சை முழுங்கி அந்த சுவைச்சு அதை சூ பண்ணி அந்த ரசத்தை அனுபவித்து நம்ம தொண்டைக்குள்ளே போய் பண்ணினதுக்கப்புறமா ஆஹாஹா ரொம்ப அமிர்தமாக இருக்குதுன்னு சொன்னோம்னா அது உண்மை. அந்த மாதிரி நாரதர் என்ன பண்ணுறாரா, ராமனுடைய 16 குணங்கள் நிரம்பினவர் அப்படிங்கிறத சொல்லணும். அந்த ரசத்தை முதல்ல அவர் அனுபவிக்கிறாராம். அந்த ரசத்தை அவர் அனுபவித்து சுவைச்சிட்டு அப்படி மென்று முழுங்கிட்டு சொல்கிறாராம், 16 குணங்கள் நிறைந்தவர் அப்படின்னா யாரா இருக்க முடியும், ராமனை தவிர அப்படின்னு சொல்கிறாராம். அதுதான் தான் சுவைத்த அந்த ரசத்தை நாரதர் அனுபவித்து 16 குணங்கள் உள்ளவர் ராமர் அப்படின்னு சொல்கிறாராம். அதை வச்சுட்டு தான் அந்த வால்மீகி கதை எழுதுறார். அதான் நாரதரை பார்த்தோம்னா கிளாரிட்டி இன் ஸ்பீச், வாச்சாம கோச்சரம்னு சொல்லுவாள். பியாண்ட் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன், அவருடைய வர்ணனைகள்லாம் அவர் சொல்கிற விதங்கள், த வே யூ எக்ஸ்பிரஸ் த திங்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம இப்போ கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் நாரதரோடலேருந்து தெரியறது. ஸோ இப்போது இந்த தியாகராஜர் சொல்கிறாரு இந்த இடத்துல, நம்ம ஹெட்டிங்காக என்ன கொடுத்துருக்கோம், தியாகராஜரும் ராமாயணமும். எப்படி நாரதர் சுவைச்சு அனுபவித்து ராமர் தான் 16 குணங்கள் நிரம்பியவர்னு சொன்னாரோ, அது மாதிரி இங்கே தியாகராஜர் என்ன சொல்கிறார், பெருமாளே ராமா, உன்னுடைய நாமாவை என் நாவில் வைத்து அந்த சுவைச்சு நாரதர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நானும் உன்னுடைய நாமாவை சுவைக்கிறேன் அப்படின்னு வரநாரத நாராயணா அப்படிங்கிற கீர்த்தனையை பாடுறார். நாராயணா, நின்னை என்றும் ஆனந்த அனுபவ எப்படி நாரதர் அனுபவிச்சாரோ அதே அனுபவம் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு
வரநாரத நாராயணா அப்படிங்கிற கிருத்தியை வந்து தியாகராஜர் பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி போற்றி பாடுறது அப்படிங்கிறது தான் தியாகராஜருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கு. சரி, இப்போ என்ன அப்படின்னா ஆக்சுவலி என்ன, இப்போ தியாகராஜருடைய கதையும் நம்ம கூடவே பார்த்துன்னு வருவோம் இந்த ஒரு 4 நாள் 5 நாளைக்கு. வால்மீகிக்கு என்னன்னா ஒரு ஃபீல் இருந்துதான். நம்ம வந்து ராமாயணத்தை தேவநாகரி லிப்பியாக சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கோம். பாட்டு ரீதியாக ராமாயணம் இல்லையேன்னு நாரதருக்கு குறை. அதாவது சௌஜன்யமாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜில் நாம் எழுதலையேன்னு கம்பர் எழுதினார் தேன் சுவை தமிழில். ஓகே, வால்மீகி ஃபீல் பண்ணாராம், நாம் இந்த மாதிரி ஒரு காமன் பீப்புளுக்கு புரியுற மாதிரி எழுதலையேன்னு. நாரதர் என்ன, பாட்டுக்குனுடைய நாயகன் இல்லையா, பாட்டு ரீதியாக வந்து நம்ம ராமாயண கதையை ராமகதையை எல்லாருக்கும் சொல்லலையே அப்படின்னு நினச்சாராம். ஸோ வால்மீகி நினைக்கிறதும் நாரதர் நினைச்சதும் இவா 2 பேருடைய அம்சமாக தான் தியாகராஜர் உடைய பிறப்பு வருது. அதனால தான் இந்த மாதிரி நாதத்தோட அழகான கீர்த்தனைகளை கிருத்தீஸை வந்து ராமாயணம் தொடர்புடையதாக வந்து அப்படியே கொட்டி மாறி இருக்கார் தியாகராஜர். அவள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போச்சேவே அந்த ரசத்தை வந்து அவர் உணர்ந்திருக்கார். அவன் அம்மா வந்து அவள் வயிற்றில் இருக்கிற போச்சே உணர்ந்தாளாம். ஸோ பெருமாளை சமந்தன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதே அப்படின்னு. எப்படி தேவகி வந்து தன்னுடைய கர்ப்பத்தில் கண்ணன் இருக்கான்னு தெரிஞ்ச போது அவள் வந்து நடக்கிற மாதிரியே தெரிக்கலாம், பறக்கிற மாதிரி இருந்துதான். கருடன் கர்ப்பத்தில் எங்கள் தலைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கினான். படுத்தா அவளுக்கு கீழே தரையில், ஜெயிலில் என்ன படுக்க முடியும், அப்படியே தரையில் படுத்துட்டு இருக்காளாம். ஆனால் பஞ்சு மெத்தையில் படுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கிறான். ஆதிசேஷன் அப்படியே கொடை மாதிரி பெட்டு மாதிரி விரிஞ்சு படுத்துட்டு இருக்காராம். ஏன்னா கர்ப்பத்தில் கண்ணன் இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த தியாகராஜருடைய அம்மாவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாலாம். ஸோ எப்படி ஒரு சுவையாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி தியாகராஜர் கீர்த்திகளும் ராமாயணமுமா சேர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம அனுபவிக்கலாம்.